அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை ரொம்ப எளிதான, அதே சமயத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறை. இது மரத்தை தொங்க விட்டு காற்றில் ஆட விட்டாங்கனாக்கா போதும், நிச்சயமாக இதற்குண்டான ரிசல்ட் கிடைக்கும். இந்த எந்திரத்தை நான் வரைஞ்சி காமிக்க போகிற எந்திரத்தை வரைஞ்சி நீங்கள் நூலால் கட்டி காற்றுல நல்லா ஆடுற மாதிரி ஒரு பெரிய செடியிலையோ மரத்துலேயோ கட்டி விட்டுட்டிங்கன்னா போதும், ரிசல்ட் இம்மிடியட்டாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அப்படி இல்லைனாக்கா ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே இதற்கு உண்டான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இது ஒரு வசிய முறை. இந்த வசிய முறை எதற்கு பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, புதுசாக பார்க்குற நண்பர்கள்லாம் இருப்பாங்க. வசிய முறைகள் பதிவுலாம் வருது, இது எப்படி பண்ணுறது, இதற்குண்டான பலன் என்ன, இது ஏதாவது பேக் ஃபயர் ஆகுமா அப்படிங்கிற ஒரு பயத்தில் சில பேர் பார்க்காமலே போயிடுவாங்க. ஒன்றும் பேக் ஃபயர்லாம் ஆகாது. ரொம்ப எளிமையான, அதே சமயத்தில் நல்ல பலனை தரக்கூடியது. பிரிந்து போன நபர், கணவனோ மனைவியோ காதலனோ காதலியோ நம்மளுடைய உறவுகளோ, அவங்க நம்மக்கிட்ட திரும்ப வரணும்னு சொல்லிட்டு ஏங்கி தவிக்கிற நல்ல உள்ளங்கள் இருப்பாங்க. ஏமாந்து போனவங்களும் இருப்பாங்க, நம்பி ஏமாந்தவங்களும் இருப்பாங்க. அவங்க என்னை விட்டு பிரிந்த என்னுடைய உயிர் நண்பர் அல்லது உயிர் தோழி, காதலன் காதலி, கணவன் மனைவி ஆகியோர் இந்த வசிய முறையை பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக அவங்க உங்ககிட்ட திரும்ப வருவாங்க. உங்கள் மேலே இருக்கிற அந்த வெறுப்பு, அந்த ஆத்திரம், கோபம் எல்லாம் தணிந்து உங்கள் மேல் அன்பு, பாசம், நேசம் கொண்டு வருவாங்க. இந்த இடலை யாராவது கெடுத்து பிரிச்சிருந்தா கூட அந்த நபர் இவங்களை விட்டு விலகிடுவாங்க, ஆட்டோமேட்டிக்காகவே விலகிடுவாங்க. விலக்கி விட்டுரும் இந்த எந்திரம். அப்படி ஒரு சக்தி இதற்கு இருக்குது. நமக்கு தெரிஞ்சு இடல இருந்து பிரச்சனை பண்ணுறவங்க சில பேர் இருப்பாங்க. தெரியாமல் மறைமுகமாக பிரச்சனை பண்ணி பிரித்தவங்களும் இருப்பாங்க. அவங்களெல்லாம் விலகிட்டு உங்களுக்கு வேண்டிய அந்த நபர், கணவனோ மனைவியோ காதலனோ காதலியோ உங்கள்கிட்ட திரும்ப வரவேற்று சேர்க்கக்கூடிய வேலையை இந்த எந்திரம் செஞ்சிடும். ரொம்ப சக்தி வாய்ந்த பழமையான ஒரு வசிய முறை இது. இப்போ நான் வரைஞ்சி காமிக்கிறேன், இதை பார்த்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இது தனிமையில் உட்காந்து பண்ணணும், மற்றவங்க பார்க்குற மாதிரி பண்ணாதீங்க. இது பெரிய மரத்துலலாம் ஏறி கட்டணுங்கிற அவசியம் கிடையாது. பெரிய செடியில் இருந்தால் கூட போதும், காட்டில் ஆற மாதிரி கட்டி தொங்க விடலாம். யாராவது பார்த்து பிடுங்கி எரியிற இடமா பார்த்து கட்டாதீங்க. கொஞ்சம் மறைமுகமாக லேசாக காற்றில் ஆடுற மாதிரி கட்டி விட்டுருங்க போதும். ஒரு 3 நாட்கள் இருந்தால் போதும். அதுக்கு மேலே அது இருந்தாலும் சரி, கீழே விழுந்துட்டாலும் சரி, வேறு யாராவது அதை அறுத்து எரிஞ்சாலும் சரி, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. 3 நாட்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிற இடமா பார்த்து கட்டி விட்டுருங்க. ஒரு நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்படி ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு பிளாக் கலர் பேனாவோ, ரெட் கலரோ, ஆரஞ்சோ, உங்கள் கையில் என்ன கலர் பேனா இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க. நின்று நிதானமாக பொறுமையாக வரைங்க. அவசரமாக பயந்து பதட்டத்தோடு வரையாதீங்க. என்ன நோக்கத்திற்காக பண்ணுறீங்களோ அந்த நோக்கத்தை மனசில் நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம், மற்ற நாட்களில் பண்ணலாம். முதல்ல 786 போடுங்க. இது காலை நேரத்தில் பண்ணலாம், வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம். ஆனால் காலை நேரத்தில் பண்ணி முடிச்சுறது பெட்டர். இந்த எந்திரத்தை வரைஞ்சி முடித்து பேர்கள்லாம் எழுதின அப்புறம் மடிச்சிருங்க. மடிச்சுட்டு உங்கள் கையில் என்ன நூல் இருக்கோ அந்த நூலால் கட்டலாம். தையல் நூல் கூட பயன்படுத்தலாம். இதற்கு இந்த கலர் நூல் தான் பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. உங்கள் கையில் என்ன நூல் இருக்கோ அதை பயன்படுத்தி இந்த பெரிய செடியிலையோ மரத்துலையோ கட்டி தொங்க விட்டுருங்க. முள் செடியிலெல்லாம் கட்டி தொங்க விடாதீங்க, பலன் தராது. இப்போ இந்த மாதிரி கட்டங்களை வரைஞ்சிட்டோம். நம்ம வரைஞ்சி முடிச்சப்போ இங்கே 2, 7, 6 கரெக்ஷன்லாம் பண்ணாதீங்க. அடித்து கடிச்சு எழுதுனாக்கா பலன் தராது. வேறு ஒரு பேப்பரில் வரைஞ்சிக்கோங்க. இங்கே 4, 2, 8, இங்கே 9, 5, 1, இங்கே மறுபடியும் 9, 5, 1, இங்கே 4, 2, 8, இங்கே 2, 7, 6,
இங்கே இருக்கிற வரிசை இங்கே வரும், இங்கே இருக்கிற வரிசை இங்கே வரும், இங்கே இருக்கிறது இங்கே வந்துடும். அவ்வளோதான். அது நான் வரைஞ்ச மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் விரும்பும் நபரின் பேர் முதல்ல போடுங்க. நீங்கள் விரும்பும் நபரின் பேர் கட்டத்துக்குள்ளே தான் எழுதணும், கீழே தான் எழுதாதீங்க. பேர் போட்டு அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போடுங்க. அவங்க ஆணாக இருந்தால் பின், பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க. இந்த ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களுக்கு அல்லது லவ் பண்ணுறவங்களுக்கு கூட சில பேருக்கு இந்த அம்மா பேர் தெரியாமல் இருக்கும், தான் நீ விரும்புகிற நபருடைய அம்மா பேர் தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரியான நபர்கள் தமிழில் ஹவ்வா அப்படின்னு எழுதலாம். சில பேருக்கு தமிழில் எழுத தெரியாது, ஆங்கிலத்தில் எழுதலாமான்னு கேட்குறாங்க, எழுதலாம். ஆங்கிலத்தில் எழுதுகிறவங்க ஹவ்வா இப்படி போடுங்க, HAWWA. இப்போது உங்கள் பேர் போடுங்க, உங்களுடைய பேர் இந்த இடத்துல போடுங்க. நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போடுங்க. போட்டு உங்களுடைய அம்மா பேர் போடுங்க. உங்கள் பேர் போட்டு நீங்கள் ஆணாக இருந்தால் பின், பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பேர் போடுங்க. போட்டு மடிச்சுக்கோங்க நல்லா. இந்த அளவுக்கு சின்னதாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு டேப் போட்டு, டேப் இருந்தால் டேப் போட்டு சுற்றிடுங்க. அப்படி டேப் இல்லைனாக்கா நூலால் நல்லா சுற்றிடுங்க. தையல் நூல் பயன்படுத்தலாம். எவ்வளோ நாலா பக்கமும் சுற்ற முடியுமோ அவ்வளோ சுற்றிட்டு கொஞ்சம் ஒரு அரை அடிக்கு நூல் விட்டு இதில் கட்டிட்டு தொங்க விடுறதுக்கோசம் ஒரு அரை அடிக்கு நூலை விட்டுட்டு இதை முடிச்சு போட்டு நீங்கள் ஈவினிங் 6 மணிக்குள்ளே எப்போ வேணால் நீங்கள் தொங்க விடலாம். சப்போஸ் சில பேருக்கு வேலை பளு காரணமாகவோ அல்லது சரியான இடம் அமையாமல் போயிடும், சில பேருக்கு எங்கே காட்டுறதுன்னே தெரியாமல் திணறுவாங்க. அந்த மாதிரியான நபர்கள்லாம் மறுநாள் கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு முறை பண்ணாலே போதும், வெற்றி நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும். பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.